பிரசாதம் எடுத்துங்க. அடுத்த வாரம் மகாமாலை அமாவாசை. போன வருஷம் கூட சாஸ்திரிகளே வச்சுக்கோன்னு 25 ரூபா கொடுத்தாள். இந்த வருஷமா அப்படியே கொடுத்துட்டா போச்சு. அப்படியே கொடுத்தா அப்படியே விலைவாசிலாம் ஏறிண்டே இருக்கு. ஒண்ணும் இல்ல, இந்த கீரை கட்டு கேட்டுக்கு 90 பைசாங்கிறான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்போசிஷன் பார்ட்டி இந்த கீரை கட்டு வச்சுட்டே நோ மோஷன் கொண்டு வரேங்கிறான். பைனான்ஸ் மினிஸ்ட்ரி இந்த கீரை கட்டு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்க. நீங்க இன்னும் 25 இருக்கள். ரொம்ப மேல வரணும். அரே லூனா ஐயரா, என்ன சௌக்கியமா? நான் லூனால வரதுனால தானே லூனா ஐயர்னு கூப்பிடுறேன். நான் மாத்த போறேன், ஸ்கூட்டர் வாங்க போறேன். லூனா தான் உங்களுக்கு ரொம்ப பொறுப்பு. நீங்க லூனால உட்கார்ந்தீங்கன்னா லூனா இதுக்கு இடமே தெரியல. அன்னைக்கு ஐயர் என்னடா அவ்வளவு வேகமா நடக்கிறாருன்னு பார்த்து இறங்கின அப்புறம் தான் லூனாவே தெரிஞ்சது. ஒரு சின்ன சந்தேகம். என்ன மந்திரம் எல்லாம் ஒழுங்கா சொல்றீதா? என்ன அப்படி கேட்டாள்? இந்த பழனிவேல் சாமி தெரியுமோ? யார் அவரு? செஷன் ஜட்ஜி. அவாத்துல நான் தான் பூஜை. செவ்வாய்க்கிழமை நல்ல சிவத்துல நான் தான் பூஜை. நல்ல சிவன் யாரு? கெட்ட சிவத்துக்கு ஆப்போசிட் காரர். மினிஸ்டரா வர வேண்டியவர். எலெக்ஷன்ல டெபாசிட் போயிடுத்து. இப்ப பிளானிங் கமிஷன்ல தூக்கி போட்டிருக்கா. பாஸ்கர், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே. வாப்பா டிஃபன் சாப்பிடு. பையன் தம்பி, நான் கம்பெனி கொடுக்குறேன். வேண்டாமா, எனக்கு மனசு சரியில்லை. என்னடா உளற? அப்படி என்னடா உனக்கு மனக்கவலை? டாக்டர் கிட்ட கூட காட்ட மாட்டேங்கிற. புளியாண்டனுக்கு என்னவா? ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொடைக்கானல் போயிட்டு வந்தான். வந்ததுல இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. காத்து சேஷ்ட துர்தேவரை ஏதாவது தீண்டி இருக்கும். தம்பி, நீ என்ன பண்ற? ஜெகன ககன பிச்சே சுடகா, மகன தகன மகேஷ் சுடகா. இது பரு எல்லாம் சரியா போயிடும். இத 10 தடவை இவன் பல்லுதான் சுலுக்கிக்கும். எங்க நீங்க சொன்னீங்களா, அதை திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கேட்டா ஜெகன ககன வேண்டாம். அம்மா, இவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவனை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சார் தான் சிவானந்தம், பெரிய பிசினஸ் மேன். நான் இவருக்கு வச்சிருக்கிற பேரு வியாபார வேங்கை. பல கம்பெனிகளுக்கு எம்டி. எக்கச்சக்கமான சொத்துக்கள், நிலபலன்கள். நின்னுகிட்டு இருக்கீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். உங்களுக்கு ஊட்டியில ஒரு ஃபேக்டரி இருக்குல்ல? சொல்றேன், உள்ள இருக்கு. உள்ள இல்ல, ஊட்டியில இருக்கு அலுமினிய ஃபேக்டரி. இந்த அலுமினிய ஷீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றார். சார் இருக்காரே, இந்த உச்சவரம்பு சட்டத்துக்கு பயந்துண்டு அவரோட சொந்த நிலத்துல அண்டர் கிரவுண்ட்ல ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, ஃப்ளவர் மில்லு அது ஓடிண்டே இருக்கு. இந்த சத்தம் வெளியில கேட்கப்படாதுன்னு சைலன்சரை போட்டு ஓட்டுறார். உட்காருங்க. நான் உட்கார்ந்தேன்னா அடியோட உட்கார்ந்துருவேன். நிக்கிறேன். பொதுவாக சார், இப்ப ஷேர் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க நிறைய ஷேர் எடுத்தீங்கன்னா பிரமாதமா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓஎஸ், மேக்ஸிமம் ஷேர் எடுத்துக்கிறேன். என்னால 30 to 40 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வெரி குட், வெரி குட். அதுல என்னோட கமிஷன் 2%, 2%. அதையும் அந்த 40ஓட சேர்த்துங்கோ. ஏன்னா நாளைக்கு கணக்குல உதைக்கப்படாது பாருங்க. சார் இருக்காரு, பெரிய ராசிக்காரர். ஒண்ணுமில்ல, ஒரு நாளைக்கு பாருங்க, இந்த அவரவதை இல்ல அவரவதை அதை கையில வச்சுட்டு நிமிண்டே இருந்தார். அதுல ஆயில் வருமோ, உடனே ஆயில் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். பையனோட பேரு பாஸ்கர். இந்த பவானி கல்யாண மண்டபத்தை கட்டினாரே, அது இவரோட தாத்தா தான். பெரிய குடும்பம். இப்ப இந்த பைனியர் இண்டஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்திருக்கான். ஓஹோ, இன்டர்வியூல ஐ ஹவ் டன் வெல் சார். டன் வெல்னா போருமா? சாரோட தயவு வேண்டாமா? இவ குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டவன். இவாத்துல திங்கள் தவசம்னா நான் இல்லாம நடக்கவே நடக்காது. நான் தான் சொன்னேன் சாரை வந்து பாருன்னு. ஏன்னா இந்த பைனியர் இண்டஸ்ட்ரி சிவானந்தம் இருக்காரு, அவர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதர் ஆயிட்டாரோன்னு. அவர் உங்களுக்கும் தான் தெரிஞ்சவர். நான் சாதாரண சாஸ்திரிகள், தர்பகட்டோட அலையறவன். என் வார்த்தை எடுபடுமோ? நீங்க பெரிய கோடீஸ்வரர். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மதிப்பே தனி. அந்த சிவானந்தம் ஓகேன்னு சொல்லுவார். நீங்க பேசிட்டு இருக்கோம். ஹால்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மந்திரங்களை தப்பு தப்பா சொல்லுவா, நான் போய் கண்காணிக்கணும். கமான், சிட் டவுன். ஓய், நீர் ஏங்க நான் குழந்தைய கையில வச்சுட்டு திண்டாடிட்டு இருக்கீர்? பையன் அம்மா கூட நினைச்சுட்டான், வேற படையை மாத்தின்னு வர போயிருக்கான். குடும்பக்கார பைய இப்ப ஆரம்பிச்சானா? புடிங்க. எனக்கு இருக்கிறது ஒரே வேஷ்டி, மாத்தி வேஷ்டி கூட இல்ல. இருந்தாலும் கொடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க மம்மி? ஒண்ணுமில்ல விஜய், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ. ஜஸ்ட் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட் மம்மி. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நிச்சயமா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும். விஜய், நான் 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ஜாக்கிரதையாரு. அடடே, வெளியில புறப்பட்டாளா? நான் குறுக்க வந்துட்டேன் போல் இருக்கு. போல இருக்குண்ணே, வந்துட்டீங்க. அதனால என்ன, நான் ரொம்ப ராசிக்காரன் தெரியுமோ? எனக்கு உத்தார நட்சத்திரம். எங்க பெரியப்பா ஒருத்தர் எப்ப வெளியில கிளம்பினாலும், ஏ சங்கரா, குறுக்க வாடா, நான் போற காரியம் பலிக்கணும்னு சொல்லுவேன். எதுக்கும் நீங்க உள்ள போய் ஒரு டம்ளர் தூத்தம் சாப்பிட்டு போங்க. தோஷம் இல்லையம்பா. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. அப்படிதான் இருக்கணும். ஆமா, எங்க புறப்பட்ட? ஐயோ, மறுபடியும் அதே தப்ப பண்ற பாத்தேடா. மம்மிக்கு ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ. அப்படியா? என் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது. உன் மம்மிக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். எனக்கு இந்த இடத்தை பார்த்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பத்மநாப குடும்பத்துக்கு நியாயமா நான் எவ்வளவோ செஞ்சிருக்கணும். பக்கத்துல 4வது பிளாட் தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஓய் லூனா ஐயர்னு குரல் கொடுங்க, வந்து ஹெல்ப் பண்றேன். குப்பை மேடெல்லாம் கோபுரமாற காலம் இது. ஆண்டவன் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா எனக்கு ஆறவே இல்லை.
சாஸ்திரி சார், எனக்கு ஆம்பளை அழுதா பிடிக்காது. அப்படிதான் இருக்கணும். உனக்கு நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்குடா. என்ன டே போட்டு கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நான் வந்து தேடின்னு கூப்பிடுவேன். வாய் தவறி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அம்மா பரப்படுங்க. 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் அத போட்டு கலந்தீங்களா? என் தம்பி, யாராவது டீ தூள உப்புமாக்கு போடுவாடா? கஷ்டம். 2 டீஸ்பூன் உப்பு போடணும்னு எழுதிருக்கு. ஓஹோ, அத சொல்றியா? போட்டுட்டா போறது. அடடே, நீங்க எங்கதான் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அம்பி பசிக்கிறதுன்னா புத்தகத்தை பார்த்து உப்புமா கடைன்னு இருந்தேன். அது அநேகமா உப்புமாவை தான் இருக்கணும். எப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். மம்மி, நீங்க போன காரியம் என்னாச்சு? சக்சஸ். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட் மம்மி. நான் தான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்னு. நான் தான் மறந்து போயிட்டேன். ரவா உப்புமாவுக்கு பதிலா ரவா கேசரியே கிளறி இருப்பேன். இப்ப மட்டும் என்ன, சக்கரை போட்டு கிளறிட்டா போச்சு. ஆத்துல என் சகதர்மணி இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். இந்த டின்பால போட்டு வெள்ளை வெளையர்னு காஃபின்னு எதையோ கொண்டு வந்து வச்சா. வெள்ளை வெள்ளையர்னு? அது டின் பாலா இருக்காது, டினோ பாலா இருக்கும். அதான் சார், எக்ஸ்கியூஸ் மீ, ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்டாஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கணும். என்ன சந்திக்கணுமா? ஆமா, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். ஐம் சாரி சார், எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. எஸ். சொல்லுங்க மேடம். திவ்யா, லஞ்ச் சாப்பிட கேண்டீனுக்கு வரல? ஜஸ்ட் மினிட், நீங்க போங்க. ஓகே மேடம், நாளைக்கு நான் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ். ஸ்மால் ரிக்வெஸ்ட். வீட்டில இருந்து எனக்கு லஞ்ச் வந்திருக்கு. என்னோட ஜாயின் பண்றதுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? ஐம் சாரி, நான் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸ் கூட இருக்கு. அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. திவ்யா, உங்ககிட்ட மனம் விட்டு பேசணும். எப்போ நேரம் கிடைக்கும்? இங்கேயே பேசலாமே. இல்ல, நிறைய பேசணும். இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. ஆஃபீஸ் தானே போறீங்க? ஆமாம் சார். கமான் கமான் திவ்யா. காரை கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ். ஏன்? நிறுத்துங்க சொல்றேன். ஏன்? எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு லீவு வேணும்.
வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நானே வீட்டில் ட்ராப் பண்றேன். வேண்டாம், நான் நடந்தே போயிடுறேன். தெய்வமே, சபலத்திற்கும் சலனத்திற்கும் என்னை ஆளாக்காமல் ஒரு நல்ல தாயாக வாழவிட, அதுவே என் பிரார்த்தனை. என்ன திவ்யா ராஜினாமா செஞ்சுட்டாங்களா? என்ன மம்மி, ஆபீஸ்க்கு நேரம் ஆகல? நான் போகல. ஏன் லீவா? ராஜினாமா செஞ்சுட்டேன். ஆமா விஜய், எனக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய பிடிக்கல. மம்மி மம்மி, மம்மி, என்ன இது ரத்தம்? ஒண்ணுமில்ல விஜய். மம்மி, ஒண்ணுமில்ல விஜய். போய் படுத்துக்கோங்க மம்மி. எனக்கு ஒண்ணுமில்ல. மம்மி மம்மி, இது உன்னோட பணம். 10,000 நான் உனக்காக எடுத்து வச்ச பணம். இவ்வளவுதான். விஜய், எனக்கு கூட உடம்பு என்னென்னமோ செய்யுது. என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா? நோ மம்மி, உங்களை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். பெரிய நர்சிங் ஹோம்ல சேர்க்கிறேன். விஜய், may I come in, doctor? Yes, come in. Sit down. Thank you, doctor. எங்க அம்மாவுக்கு என்ன உடம்புக்கு? எல்லா டெஸ்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அம்மா, உன் பேரு? விஜய். அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே டாக்டர்? Don't worry, விஜய். எல்லா டெஸ்டையும் எடுத்துக்கோங்க டாக்டர். மருந்தெல்லாம் எவ்வளவு விலையானாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு டாக்டர். வியாதியை குணமாக்குறதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். கவலைப்படாத விஜய். தேங்க்யூ டாக்டர். விஜய், எனக்கு ஒண்ணும் இல்லை. ஐ அம் ஆல் ரைட். எஸ் மம்மி, எனக்கு தெரியும். யூ ஆர் ஆல் ரைட்.